வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்னுடைய பேக்கிங் ஃபேக்டர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் இது தான். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், 8 கார்னர்லேயும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கார்னர்ஸ்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆட்டம்ஸ் வந்து அங்கே இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆட்டம்ஸும் பார்த்துட்டோம்னா அந்த எட்ஜஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். 2 ஆட்டம்ஸ் பாருங்கள், இதோட எட்ஜில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட எட்ஜஸில் வந்து அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதான் அந்த அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, டோட்டலாக இந்த டயக்ராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? இந்த சிம்பிள் கியூபிக்கில் 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1 atom at each corner of unit cell. ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆட்டம் என்ன பண்ணோம்னா பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் ஆட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட ஷேர் பண்ணிக்கும். ஓகேங்களா? the share of each unit cell equal to, அப்போது டோட்டலாக 8 ஆட்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்று என்ன பண்ணோம், அந்த கார்னர் ஆட்டம்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கும். ஸோ 1/8 into 8, அதாவது 1/8 என்னது, 8 ஆட்டம்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறோம். அது என்ன ஆகுது, சுற்றி இருக்கிற கார்னர் ஆட்டம்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குது. எத்தனை கார்னர் ஆட்டம்ஸு? 8. ஸோ 8 கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர்? 1. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 1 யூனிட் செல். ஸோ ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரே ஒரு ஆட்டம் தான். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரு. ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7, அந்த பின் பக்கத்தில் 8. இந்த டயக்ராம் தான் இப்படி நம்ம பிக்சரை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்காக மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரே ஒரு ஆட்டம் தான். எதுக்கு? இந்த சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பேக்கிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்னதுன்னா, எதனா ஒரு கார்னர் ஆட்டம் எடுத்துப்போம், அதை சுற்றி இருக்கிற நியரஸ்ட் ஆட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். இஃப் வி கன்சிடர் எனி கார்னர் ஆட்டம், த டோட்டல் நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர்ஸ் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் நியரஸ்ட் நெய்பர்ஸ் பார்க்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதில் ஈஸியாக தெரியும் பாருங்கள். இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த கார்னர் ஆட்டம் எடுத்துக்கிறேன். இதை சுற்றி நியரஸ்ட்டில் எதெல்லாம் இருக்குன்னா 1 2 3 4 5 6, அதுதான் இங்கே உங்களுக்கு நம்பர்ஸ் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக அதை சுற்றி எத்தனை இருக்குது? நியரஸ்ட்டு ஆட்டம்ஸு 6 இருக்குது. அதாவது அந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 சிம்பிள் கியூபிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் பார்க்க போகிறோம். இது என்னதுன்னா, இது ஒரு ஃபேஸ். இப்போ க்யூப் இருக்குங்க இல்லையா, க்யூப்பில் ஒரு ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் இருக்குங்க இல்லையா, இதில் மேல் புறத்தில் இருக்கிறது தான் ஒரு ஃபேஸ். மொத்தம் இதில் 6 ஃபேஸஸ் இருக்குது இல்லையா க்யூப்பில், அதில் ஒரு ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு ஃபேஸை வச்சு தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் அந்த ஒரு ஃபேஸ். மேலே இருக்கிறத நான் இப்படி வரைச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஸோ நம்மளுக்கு 4 ஆட்டம்ஸ் இதில் இருக்கும். 3 4, அந்த 4 ஆட்டம்ஸும் ஃபுல்லாகவே உள்ளே இருக்காது, கரெக்டாக அதோடய ரேடியஸ் பார்ட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபில் ஆகிருக்கும் ஆட்டம்ஸு. சரி, ஸோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கணும், அது ரேடியஸ் என்னது? R. இதுக்கும் சேம் ரேடியஸ் தான் இருக்கும், R. ஓகேங்களா? ஸோ இதோட டோட்டல் லென்த்து தான் நம்ம வந்து ஏன்னு எடுத்துப்போம். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா, அந்த ரேடியஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? A ஈக்குவல் டு 2 times R. இந்த ஏனுடைய டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 2 ரேடியஸ்க்கு ஈக்குவல். R + R 2Rன்னு வரலையும், அதை தான் இப்போ எழுதியிருக்கேன். A is equal to 2R. Therefore A/2, இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டால் நம்மளுக்கு R கிடச்சிரும். இதுதான் ரேடியஸ். ஸோ ரேடியஸோட வேல்யூ என்னது? A/2. இங்கே தான் அதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். Consider a face of the unit cell of a simple cubic structure. ஸோ சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் எதனா ஒரு ஃபேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு
the atoms touch each other along the edges of the cube. ஸோ இந்த எட்ஜஸில் எல்லா ஆட்டம்ஸும் இருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும், டச் ஆகிருக்கும். இதில் நம்ம ஏ என்ன எடுத்துப்போம், அதுதான் வந்து ஒரு யூனிட் செல்லுடைய சைடு வேல்யூ. இந்த ஆர் வந்து ரேடியஸ். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அட்டாமிக் ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இந்த செல்லை பார்க்கணும். இந்த செல்லை பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக ரேடியஸ் எத்தனை இருக்குது, ஆர் ப்ளஸ் ஆர் 2r இருக்குது. அப்புறம் லென்த் எவ்வளோ இருக்குது, சைடு ஏ, அதான் ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. எனக்கு இதிலேருந்து ஆர் மட்டும்தான் வேணும். ஸோ இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டால் நம்மளுக்கு அட்டாமிக் ரேடியஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட், ஃபோர்த் ஒன், பேக்கிங் ஃபேக்டர். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பேக்கிங் ஃபேக்டர். இதோட மீனிங் என்னென்னா உங்களுக்கு டயக்ராம் வச்சு சொல்கிறோம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள் உங்களுக்கு புரியும். இப்போது இது ஒரு க்யூப் மாதிரி இருக்குங்களா, இந்த ஆட்டம்ஸ்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கார்னர்லையும் இருக்கும், கரெக்டுங்களா. 8 ஆட்டம்ஸ் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்குங்களா, அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல பேக்கிங் ஃபேக்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னா, ஆட்டம்ஸ்லாம் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு அதோடய ஸ்பேஸை, அப்போ மிச்சம் காலியாக இருக்கிற ஸ்பேஸ் எத்தனை இருக்குது, இதுதான் நம்ம பேக்கிங் ஃபேக்டரில் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா. சரி, இப்போ அதை சால்வ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் த ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல். ஸோ ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம் இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. 1 into இப்போ வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம் ஆட்டம் எப்படி இருக்கும், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும், அதான் 4/3 πr3. அதுக்கு ஃபார்முலா இதுதான், 4/3 πr3. ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஆட்டமுக்கு அதோடைய வால்யூம். அட்டாமிக் ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில், a/2. டோட்டல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல், அதாவது ஒட்டு மொத்தமாக யூனிட் செல்லினுடைய வால்யூம். ஓகேங்களா. ஸோ யூனிட் செல் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, க்யூப் மாதிரி இருக்கா. ஸோ வால்யூம் ஆஃப் க்யூப் என்ன ஃபார்முலா, a3. அதான் இங்கே எழுதணும், a3. ஸோ நம்ம பேக்கிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேக்கிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்மால் v by capital V, அதாவது வால்யூம் ஆஃப் த ஆட்டம்ஸ் இந்த யூனிட் செல் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். இதோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். v வேல்யூ என்ன இருக்குது, 1 into 4/3 πr3. அது எப்படி எழுதலாம், வெறும் 4/3 πr3ன்னு எழுதிக்கலாம். 4/3 πr3 டிவைடட் பை, நெக்ஸ்ட் கேபிட்டல் V என்ன இருக்குது, a3. அதாவது இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேபிட்டல் Vக்கு a3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், a3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்மால் ஆர் இருக்குங்க இல்லையா, இதுதான் அட்டாமிக் ரேடியஸ். அது என்ன கண்டுபிடிச்சோம், a/2ன்னு கண்டுபிடிச்சோம். இதை எடுத்து அங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இந்த ஆரில் a/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4/3 π ஆர்க்கு இடத்துல a/2 the whole cube by a3. நெக்ஸ்ட் 4/3 π into a-வை க்யூப் பண்ணனா வரும் a3, 2-வை க்யூப் பண்ணனா வரும் 8 வரும். ஓகேங்களா. வேணால் இங்கே இன்ட்டு போட்டுக்குங்க, by a3. நெக்ஸ்ட் இந்த a3 கேன்சல், 4 1s are 4 2s are, பேலன்ஸ்னா வரும் π/3 2s are 6 வரும். ஸோ நம்மளுக்கு π/6ன்னு வரும். பையனுடைய வேல்யூ 3.14. இது அப்படியே கேல்குலேட்டர் டிவைட் பண்ணினா உங்களுக்கு 52ன்னு வரும். ஓகேங்களா. 0.52ன்னு வரும். டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேக்கிங் ஃபேக்டர் வந்து பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க போகிறோம். பேக்கிங் ஃபேக்டர் இந்த 0.52வை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 52%ன்னு வரும். அப்போது இந்த சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சரில் ஆட்டம்ஸ் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னா 52% ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸ்பேஸ் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னா 52, 100ல் 52 பொசிஷன் எவ்வளோ வரும், 48. இதுதான் விஷயம். வால்யூம் ஆஃப் யூனிட் செல், வால்யூம் ஆஃப் யூனிட் செல்லில் 52% ஆக்குப்பைட் பை, யார் ஆக்குப்பை பண்ணியிருக்கா, ஆட்டம்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு.
அப்போ மிச்சம் காலி ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது? 100ல் 52 போயிடுச்சுன்னா 48%. ஸோ 48% ஆக்குபைடு பை எம்டி ஸ்பேஸ். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த பேக்கிங் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்கிறோமே. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.